எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு தேய்பிரை நிலா அவங்கள பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது வாசலில் 2 விளக்கு வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் போல தான் நானும் இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்றது அதெல்லாம் எதுவும் தெரியாது. காலை வணக்கம். சாமி கும்பிடுவாங்க கூட வந்து வெள்ளிக்கிழமை ப்ளஸ் சஷ்டி ரெண்டும் சேர்ந்து அதே மாதிரி தான் நானும். இது வந்து நம்ம தோட்டத்தில் பூத்து கல்யாணத்துக்கு அப்புறமா அப்புறம் வந்து நித்தியமல்லி கொஞ்சமாக போய் போகிறது ஒயிட் கலர் சாமந்தி. எனக்கு வந்து சாமி கும்பிட்றது விவசாய நிலத்தில் பிடிக்க ஆரம்பிச்சு. வந்து ஊரில் வந்து ஒரு லேடிஸோட ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் அதுன்னு சொல்லலாம். எனக்கு அப்படி தான் தோணுது. அப்படின்னு பார்த்தா வந்து அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. அது எனக்கு வந்து முருகர் வந்து ரொம்ப பிடிக்கும். முருகர் கோயிலுக்கு போனாலே அது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இன்னைக்கு வந்து சஷ்டின்றதுனால ஃபுல்லாகவே 2 மணி நேரத்துக்கு வந்து பண்ண முடியல. எதுவுமே இல்லாமல் வெள்ளிக்கிழமை பண்ணலாமா இல்லைன்றதும் தெரியாது. 5ஆம் படை வீடு வேறையா பண்ணக்கூடாதுன்றாங்க. அதனால நம்ம ஊருக்கு வந்து இருந்தாலும் சஷ்டின்றதுனால கூட சொல்லலாம். ஃபுல்லாகவே க்ளீன் போனாலே அமைதியாக இருக்கும். அந்த குத்துவிளக்கு வந்து இன்னைக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் நான். அதனால வந்து நமக்கு எல்லாமே வந்து அமைதியாக இருக்கிறது. எப்போ வைக்கிறது யோசிச்சே இருந்தப்போ இன்னைக்கு தான் எடுத்து. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்து எனக்கு சாமி கும்பிடணும்னு தோணுது, கோயிலுக்கு போகணும்னு தோணுது. நம்ம ப்ரீ பிளான் பண்ணணும்னு திருத்தணி முருகர்ல கல்யாணம் அது நடக்கவே மாட்டேன். கல்யாண முருகர் ஏன்னு எனக்கே தெரியல. அப்புறமா வீட்டில் வந்து ஒரு பிரசாதம் பண்ணி சாமி கும்பிடணும். ஏதாச்சும் ஒரு கதை வச்சிருக்கேன் வர முடியாம. அடுத்தது நடுவில் வந்து எங்கள் வீட்டு பழக்கம் இது. அது எந்த ரூபத்துலேருந்து வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் வருது. அது எதுக்கு அந்த மாதிரி நடக்குது? அது ஒரு மனசு கஷ்டத்தோட சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து எப்படின்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக சாமி கும்பிடணும் அப்படின்றது தான் எனக்கு ஆசை. அவங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது நம்ம வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. அது எனக்கு ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்குது. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை எல்லாருக்குமே அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அதிகமாக பூஜை பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் இயருக்கு அந்த சஷ்டிக்கே வந்து ஆரம்பிக்கும் போது அப்பாவுக்கு அன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து அப்பாவுக்கு வந்து வாங்கி வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாங்கி வச்சாக்க நம்ம சொல்லுவாங்க மயங்கி விழுந்துட்டு ஒரு கை கால் வராத மாதிரி ஆயிடுச்சு அந்த நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி அதுக்கப்புறமா வந்து கோல்டு ஆரம்பிச்சு அந்த மாதிரி லாஸ்ட் இயர் போச்சு. இந்த வருஷம் எப்படியாச்சும் நம்ம வந்து முடிச்சே தீரணும்னு ஒரு முடிவோடு இறங்கினேன். ஆனால் முருகர் வந்து என்னை கைவிடலை. இப்போ தைப்பூசத்துக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறாரு என்னன்னு தெரியல. ஆனால் என்னால் 48 நாள் விரதம் இருக்க முடியல. பார்ப்போம் எத்தனை நாள் என்னால் விரதம் இருக்க முடியுதுன்னு தெரியல. லாஸ்ட்டில் பார்க்கலான்னு முடிவு பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் நான். யாரெல்லாம் 48 நாள் விரதம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ரொம்ப ஆசைங்க, வேல் வாங்கி வச்சு வேல் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதுதான் தடங்கள் வந்துடுமோ அப்படின்றது ஒரு பயத்தில் தான் நான் வாங்காமே இருக்கேன். நான் முருகர் சிலை வாங்கி அபிஷேகம் பண்ணணும்னு ஆசை. மெயினாக வேல் வாங்கி வச்சு வேல் பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். வீடியோவில் பார்க்கலாம். அது என்னைக்கு நடக்குதுன்னு தெரியல சொல்லிட்டு சொல்லுங்கள். முருகர் என்னைக்கு அவருடைய உத்தரவு கொடுக்குறாருன்னு தெரியல. பூஜை ரூம் எப்படி பார்க்கலாம். யாரெல்லாம் பண்ணுறீங்க, வேல் பூஜை பண்ணுறீங்க, யாருக்கெல்லாம் வீடியோஸ் எப்படி இருக்குது, தைப்பூச விரதம் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி திருச்செந்தூர் போகணும்னு ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. என்னால் திருச்செந்தூர் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்படுறேன். எடுத்துக்க மாட்டேன். ஒன்றும் பிளான் அந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் படிச்சுட்டு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.